வணக்கம் கிளிக்கி மோமோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு லட்டு செய்வது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டெய்லி தனித்தனி ஆஃபர்ஸ் நம்ம கிளிக்கி மோமோ ஷாப்பில் போட போகிறோம். அதனால் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்குறோம். பனங்கிழங்கு 10, துருவிய தேங்காய் 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 4. நம்ம இவ்வளோ பொருள் தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான நெய் ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ தான் பனங்கிழங்கு லட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேண்டுமென்றால் அடிஷ்னலாக எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செய்முறை விளக்கம் பார்க்குறோம். நம்ம எப்படி செய்கிறது, முதல்ல எடுத்துக்கிட்டு நம்ம பனங்கிழங்க நன்றாக நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு முடித்த பிறகு அதனோட நாரை நீக்கணும். அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த நாரை கண்டிப்பாக நீக்கணும். அப்போ தான் அதை லட்டு பிடிக்க முடியும், அதை நல்லா பொடியாக அரைக்க முடியும். அதுக்கு தேவை அந்த நாரை நம்ம எடுத்துடணும். அதை நாரை எடுத்துகிட்டு சிறு சிறு துண்டாக வெட்டிக்கலாம். நீங்கள் சிறு சிறு துண்டாக வெட்டணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த சிறு சிறு துண்டாக எடுத்துருங்க. பின்ன சிறு சிறு துண்டாக வெட்டின அந்த பனங்கிழங்கை நம்ம காய வைக்கணும். உங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சு காய வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட நீங்கள் அந்த துண்டுகளை சிறு சிறு துண்டுகளை நம்ம காய வைக்கணும். காய வைத்த பிறகு இப்போ நம்ம காய வைத்த பனங்கிழங்கு அதை எடுக்கிறோம். அதை எடுத்து ஏன் காய வைக்கிறோம் அப்படின்னா அதில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நம்ம அவிக்கிறோம்ல, அந்த தண்ணி எல்லாம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கனால நம்ம கொஞ்ச நேரம் காய வைக்கிறோம். இப்போ காய வைத்த பிறகு அந்த பனங்கிழங்கு துண்டு துண்டாக வெட்டின பனங்கிழங்கு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கணும். அப்படி பொடியாக்கும் பொழுது அது கூட நம்ம ஏலக்காய் சேர்க்கணும். நம்ம ஒரு 4 ஏலக்காய் எடுக்கணும்னு நான் ஏற்கனவே தேவையான பொருட்களில் சொல்லியிருந்தேன். அந்த ஏலக்காவை போட்டு மிக்சியில் பனங்கிழங்கு ஏலக்காய் 2யும் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கணும். எல்லாமே ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வெட்டிக்கிட்ட பனங்கிழங்கை நம்ம பொடியாக்கணும். இப்போ பனங்கிழங்கு பொடி, அந்த பொடியை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் கொட்டணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் வச்சு நம்ம அதை அரைக்கும் போது அது கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ நம்ம அகலமான பாத்திரத்தில் கொட்டும்போது அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் அகலமான பாத்திரத்தில் நான் கொட்ட சொல்கிறேன். இப்போ அகலமான பாத்திரத்தில் கொட்டின பிறகு அந்த பனங்கிழங்கு மாவு கூட நம்ம துருவின தேங்காய் 1 கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த தேங்காய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுக்க சொன்னேன். அந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவு கூட ஏற்கனவே நம்ம ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் துருவிய தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் 2யும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ண முடித்த பிறகு நல்லா லட்டு மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்ல லட்டு மாதிரி நம்ம அதை உருண்டை பிடிக்கணும். அதான் உருண்டை பிடிச்சி நல்லா வச்சு நீங்கள் நம்ம சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளுகளுக்கும் நம்ம பரிமாறலாம். இதுதான் பனங்கிழங்கு லட்டு செய்யும் முறை. இது பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபர் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.